வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வாய்ஸ். டிஎன்டிஇடி என்ற ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். இந்த வகையில் ஏற்கனவே 2012 நடைபெற்ற தேர்வுகள் பார்த்தாச்சு. 2012 நடைபெற்ற பேப்பர் 2 இதுக்கு வந்து ரீடெஸ்ட் நடந்தது, எக்ஸாம் நடந்தது. அதில் வந்து 30 தமிழ் கேள்விகள் பார்க்க போகிறோம். இதை முதல் கேள்வி வந்து கீழ்கதுவாய் மோனை பயின்று வரும் சீர்கள் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த கீழ்கதுவாய் மோனை இதை பற்றி ஏற்கனவே நம்ம இந்த சீரீஸில் போட்டிருக்கிற வீடியோக்களில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். அதனால் இதை வந்து விரைவாக ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு அடுத்த கேள்விக்கு போகலாம். இங்கே எந்தெந்த கேள்விகளுக்கு விளக்கம் தேவைப்படுதோ அந்த கேள்விகளுக்கு விளக்கம் நிச்சயமாக சொல்லுவோம். அதே நேரத்தில் ஏற்கனவே விளக்கம் சொல்லியிருந்த கேள்விகளுக்கு விடை மட்டும் சொல்லுவோம். ஏன்னா திரும்ப அரைச்சி கிடக்கிறனால நேர விரயம் அதிகமாகுது. அந்த அடிப்படையில் அந்த முதல் கேள்வி 31 கீழ்கதுவாய் மோனை பயின்று வரும் சீர்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கான விடை கீழ்கதுவாய் மோனை பயின்று வரும் சீர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 1, 2, 4 இதுதான் இருக்குது சரியான விடை. ஓரடியில் வந்து முதல் 2, 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது தான் கீழ்கதுவாய் மோனை. இதை வந்து அழகாக ஷார்ட்கட்டோட இதற்கு முன்னாடி வீடியோக்களில் சொல்லியிருக்கு. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கு உங்களால் உடனடியாக பதில் சொல்ல முடியும். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். அதற்கு முன்னாடி இந்த கேள்வியோட விடை வந்து 1, 2, 4 இதுதான் வந்து இந்த கேள்விக்கான விடை. அடுத்த கேள்வி, இந்த மோனையை பற்றி இன்னும் எனக்கு வந்து தெளிவாக ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னா இது ஒரு புது மெத்தடாக இருக்குது. இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இது மாதிரி வந்து ஒரு 4 நம்பர் வச்சு இங்கே வந்து கொஞ்சம் நினைவுக்காக தான் சொல்லுது. இந்த மோனைக்கு மொத்தம் மோனை எதுகை பொறுத்த வரைக்கும் 7 வகை இருக்குது. அது என்னென்னா இணை மோனை இணை எதுகை 1, அதே மாதிரி பொழிப்பு மோனை பொழிப்பு எதுகை 2, ஒருவு மோனை ஒருவு எதுகை, அதே மாதிரி கூழை மோனை கூழை எதுகை, மேற்கதுவாய் மோனை மேற்கதுவாய் எதுகை, கீழ்கதுவாய் மோனை கீழ்கதுவாய் எதுகை, முற்று மோனை முற்று எதுகை. இதே தான் பாருங்கள், இணை எதுகை, பொழிப்பு, ஒருவு, கூழை, மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்றெதுகை. சரி, இந்த எண்களை வச்சு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா இந்த 7 வகைக்கும் இந்த 1ங்கிறது அடிப்படை. இந்த 1ங்கிறது 7 வகைக்குமே அடிப்படையானது. இதை வந்து மறந்துடக்கூடாது. இந்த 7 வகைக்கும் 1ங்கிறது வரும். 1ல் மட்டும்தான் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இப்போ ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இணை அப்படின்ட்டு வருவோம். இணைனா என்ன அர்த்தம்? இதற்கு இணையாக இருக்கிற நம்பர் என்ன? 1, 2 இணை. 1, 2 இணை அப்படின் பொழுது இணைக்கு வந்து 1, 2 இதுதான் இணை. கரெக்டுங்களா? அப்போ இணை எதுக்கு இணை மோனைன்னு வந்துச்சுன்னா 1, 2 வரணும். சரி, அடுத்தது என்ன இருக்குது? பொழிப்பு. பொழிப்பு அப்படின்னா எப்பயுமே 1 தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லியாச்சு. ஒழிப்புன்னு ஞாபகம் வச்சுங்க. எதை ஒழிக்கிறது? பக்கத்தில் இருக்கிறது ஒன்று ஒழிச்சிடுறது. அப்போ என்ன வரும்? பொழிப்பு பொறுத்த வரைக்கும் 1, 3. பொழிப்பு எதுகையாக இருந்தாலும் சரி, பொழிப்பு மோனையாக இருந்தாலும் சரி 1, 3. இதை ஞாபகம் இருக்குங்களா? அடுத்தது என்ன இருக்குது? ஒருவு. ஒருவுனா ஒன்றும் கிடையாது. கீழேருந்து 1 மேலேருந்து 1 அவ்வளோதான். கீழேருந்து 1 1 தான், மேலேருந்து 1ங்கிறது 4. அப்படி பார்க்கும் பொழுது 1, 4 இதுதான் வந்து ஒருவுக்கு சொல்கிறது. கீழேருந்து 1 மேலேருந்து 1, கீழேருந்து ஒரு ஸ்டெப்பு மேலேருந்து ஒரு, கீழே ஒரு ஸ்டெப் மேலே ஒரு ஸ்டெப். இதுதான் அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, 3 பார்த்தாச்சு, மீதி இருக்க 4 இருக்குது. கூளை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுதான் வந்து 4ஆவதாக வர்றது. இந்த 1, 2, 3, 4 இது வந்து கூளையாக எழுதணும் அப்படின்னா 1, 2, 3 இப்படி எழுதலாம். ஏன்னா 4 எழுதணும் ஈக்குவலாக வந்துடும். இப்போ 3ங்கிறது 1, 2, 3. அதாவது ஒருத்தர் 4 அடி இருக்கிறாங்க, ஒருத்தர் 3 அடி இருக்கிறாங்க. இதில் கூளைன்னு எது சொல்கிறது? இந்த 3 அடி தான். அப்போ கூளை பொறுத்த வரைக்கும் 1, 2, 3 இதுதான் கூளை பொறுத்த வரைக்கும் அதற்கான இது. கூளைக்கு அடுத்தது இருக்கிறது வந்து இன்னும் 3 தான் இருக்குது. மேற்கதுவாய், கீழ்கதுவாய், முற்று மோனை. மேல்கதுவாய் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 1, 4 கம்பல்சரி வரணும். மேல்கதுவாய்னு சொல்லும் பொழுது மேலேருந்து ஒன்று ரவுண்ட் பண்ணுங்கள். அப்போ மேல்கதுவாயை பொறுத்த வரைக்கும் 1, 3, 4 இதுதான் மேல்கதுவாய்க்கு. கீழ்கதுவாய் வேணுமா அப்படின்னா மேல்கதுவாயை விட்டுட்டு கீழே பொறுத்த வரைக்கும் அது 1, 3, 4 மேல்கதுவாய்க்கு. கீழ்கதுவாய்க்கு அப்படின்னா 1, 4 இருக்கணும். கீழே இருக்கிறத ரவுண்ட் பண்ணிங்க 2. அப்போ கீழ்கதுவாயை பொறுத்த வரைக்கும் 1, 2, 4 இதுதான். முற்று மோனை அப்படின்னா எல்லாமே சேர்ந்தது, முடிஞ்சு போச்சு. 1, 2, 3, 4 இது 4 சேர்ந்ததான் முற்று மோனை. இதுதான் வந்து ஒரு எளிமையான விளக்கம். நீங்கள் உங்களுக்கு குழப்பம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இது வந்து ஒரு பயிற்சி பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கே தாராளமாக தெரியும். என்ன இணை அப்படின்னா 1, 2 இணையாக இருக்கணும், ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான். இணை அப்படிங்கிறது எப்படின்னா 1, 2 இணையாக இருக்கணும். அதே மாதிரி பொழிப்பு அப்படின்னா இந்த 2 ஒழிச்சிட்டு அடுத்து என்ன வருது? 3. அப்போ 1, 3 இருக்கணும். 1, 2 இணைக்கு, 1, 3 பொழிப்புக்கு. ஒருவு அப்படின்னா கீழே ஒரு ஸ்டெப்பு மேலே ஒரு ஸ்டெப்பும் இருக்கணும். கீழே ஒரு ஸ்டெப்பு 1 மேலே ஒரு ஸ்டெப்பு 4. அடுத்தது கூளை அப்படின்னா 4 அடி இருந்தால் அது வந்து முழுமை முற்று மோனை. ஆனால் 3 அடி இருந்துச்சுன்னா கூளை மோனை அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டு 1, 2, 3 இது வந்து கூளை மோனைக்கு. அதுக்கடுத்து இருக்கிறது மேல்கதுவாய் கீழ்கதுவாய். 1, 4 ரவுண்ட் பண்ணிட்டு மேலே இருக்கிற 3 ரவுண்ட் பண்ணிங்கன்னா மேல்கதுவாய். அதை விட்டுட்டு கீழே இருக்கிற 2 ரவுண்ட் பண்ணிங்கன்னா கீழ்கதுவாய். முற்றும் அப்படின்னா 3மே சேர்ந்தது 1, 2, 3, 4 இது வந்து முற்று மோனை முற்று எதுகை ஞாபகம் வச்சுக்கலாம்.
இது ஒரு மெத்தட் ஆஃப் வழி, அதாவது இது ஒரு மெத்தடு. இதில் உங்களுக்கு குழப்பம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி வீடியோக்களில் சொன்னதே பார்த்துங்க. அதை விட இது தெளிவாக இருக்குங்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன் நான். திரும்ப ஒரு தட்டு 2 தட்டு கேட்டால் நீங்களே வந்து இந்த நம்பர்ஸ் வச்சு போடலாம். நம்பருங்கிறது ஒரு விளையாட்டு தானே. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். சரியான விடையை தெரிவு செய்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம். இந்த கேள்விக்கு விடையை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை நம்ம பார்க்கணும். அதுதான் திருவிளையாடல் புராணம். திருவிளையாடல் புராணம் அப்படிங்கிறது சிவபெருமானுடைய திருவிளையாடல்களை பற்றி சொல்கிற ஒரு நூல். அது 64 திருவிளையாடல்களை பற்றி கூறக்கூடிய நூல் வந்து திருவிளையாடல் புராணம். இது எழுதினவர் வந்து பரஞ்சோதி முனிவர். இந்த திருவிளையாடல் பரஞ்சோதி இதுக்கு எப்படி ஞாபகம் வச்சாங்க அப்படின்னா, திருவிளையாடல் அப்படிங்கிறப்போ முருகனுடைய திருவிளையாடல் நடக்கும். மாம்பழத்துக்காக ஒரு திருவிளையாடல் இருக்குன்னு ஞாபகம் வச்சிங்க. அப்போ முருகன் என்ன பண்ணுவார், அந்த மாம்பழத்துக்காக தன்னோட ஆடை ஆபரணங்களை திறந்துட்டு பரதேசி மாதிரி பழனிக்கு போவார். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு கதையை எழுதினவர் தான் பரஞ்சோதி முனிவர்னு நினைவில் வச்சுக்கிட்டு, திருவிளையாடல் புராணத்தை இயற்றவர் பரஞ்சோதி முனிவர். இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னா வேதாரண்யம். அது எங்கே இருக்குன்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திருமறைக்காடு அப்படிங்கிற இடம் தான் அது. வேதாரண்யம் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவரை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கறது தனியாக திருவிளையாடல் புராணம் பார்த்துக்கலாம். இந்த கேள்விக்கு தேவையானது மட்டும் கொஞ்சம் வேகமாக பார்த்துடலாம். இவர் வந்து திருமறைக்காடு வேதாரண்யத்தில் பிறந்ததுனால இவர் ஒரு 3 நூல்கள் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்க. ஒன்று, வேதாரண்யத்தில் பிறந்த இவர் மதுரைக்கு போகிறார். மதுரைக்கு போய் அங்கே தங்கி மதுரை மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தர கடவுளையும் வணங்கினார். இதிலிருந்தே அவரோட தந்தை பெயர் கண்டுபிடிச்சிடலாம். மீனாட்சி அம்மனையும் சோமசுந்தர கடவுளையும் வணங்கியவரோட தந்தை பெயர் மீனாட்சி சுந்தர தேசிகர், இவரோட தந்தையார். இதை ஞாபகம் வச்சுங்க. இது கூட ஒரு லிங்க் பண்ணுறதுக்காக சொன்னேன். திருவிளையாடல் புராணத்தை வந்து இயற்றிருக்கிற இவர் இது மட்டுமே எழுதலை. இவர் சிறப்பாக வந்து 3 நூல்கள் எழுதியிருக்காரு. ஒன்று, பிறந்த இடத்துக்கு பெருமதேடு அப்படிங்கிறதுனால வேதாரண்ய புராணம் எழுதினார். அதுக்கடுத்து போகிற இடத்த சிறப்பு பண்ணு, ஒரு பற்றுனால தான் மதுரைக்கு போகிறாரு. அதனால் வந்து மதுரை 18 இதையும் அவர் எழுதியிருக்கிறாரு. மதுரை 18 எழுதியிருக்கிறாரு. திருவிளையாடல் அப்படிங்கிற இந்த நூலால் தான் இவர் பரஞ்சோதி முனிவரை நம்ம இந்த அளவுக்கு போட்டுறோம். ஏன்னா திருவிளையாடல்ங்கிறது ஒரு படமாக வந்திருக்குது, ரொம்ப நல்ல படம் அது. அந்த திருவிளையாடலை பற்றி கேள்விப்பட்டதுனால தான் இவர் நம்ம போட்டுறோம். அதனால் திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படிங்கிற நூல் எழுதியிருக்காரு. இப்போ ஒரு குறிப்பிடத்தக்க 3 நூல்கள் வந்து வேதாரண்யம் புராணம், திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா, மதுரை 18 வேதாரண்யம் வந்து பிறந்த இடம் அப்படிங்கிறனால வேதாரண்ய புராணம், மதுரை மேலே பற்றுக்கு போனதுனால மதுரை 18 திருவிளையாடலால் இவர் போற்றி புகழப்படுகிறார். அதனால் வந்து திருவிளையாடல் போற்றி கலிவெண்பா அப்படிங்கிற இவரோட நூல்களாக நம்ம அடையாளம் காணலாம். இந்த நேரத்தில் நமக்கு கேள்வியில் கேட்டிருக்கிறது வந்து திருவிளையாடல் புராணத்தில் இருக்கிற மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம், இதில் எத்தனை படலங்கள் இருக்குது அப்படிங்கிறதான். 64 திருவிளையாடல்களை குறிப்பிட்டிருக்கிறதுனால 64 படலங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கணக்கு நம்ம வச்சுக்கலாம். இதில் விருத்த பாக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 33, 63 ஞாபகம் வச்சுக்கோங்க. நினைவு மட்டும் தான் வச்சுக்கோங்க, இதுக்கு ஷார்ட்கட் கிடையாது. 33, 63 மொத்தம் வந்து விருத்த பாக்கள் 33, 63 3363. சரி, இந்த திருவிளையாடல் புராணம் மதுரை காண்டம், கூட காண்டம், திருவாலவாய் காண்டம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு 16 வயசு, அந்த 16 வயசில் திருவாய் மலராதா அப்படின்னு ஏங்கிட்டு இருக்கிற பசங்களோ பெண்களோ இருக்கிறாங்க. இது வந்து ஒரு நினைவுக்காக சொல்கிறது. அதனால் 16. அப்போ திருவாலவாய் காண்டம் அப்படிங்கிறது 16 படலங்களை உடையது. சரிங்களா? அடுத்தது, நீ எவ்வளோ பெரிய மதுரைக்காரனாக இருந்தாலும் 18 வயசு ஆனால் தான் அந்த திருவாய் மலர்ந்தாலும் நீ வந்து மேரேஜ் பண்ண முடியும். இது வந்து 18 அப்படிங்கிறப்போ மதுரை காண்டம் 18. இது ரெண்டுமே கூடுச்சுன்னா 30 வரும். அதுதான் வந்து கூடல் காண்டம் 30 படலம். அப்போ 16, 18, 30 சேர்ந்து 64 வரும். இதை வந்து இலகுவாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஷார்ட்கட்டாக நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம கேள்விக்குள்ளே வந்துடலாம். நம்ம முன்ன சொன்ன மாதிரி தான், திருவாலவாய் 16 வயசில் நமக்கு வந்து திருவாலவாய் மலராதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிட்டு இருப்போம். நீ எவ்வளோ தான் வந்து அப்படி ஏங்கினாலும் 18 வயசு ஆனால் தான் நீ மதுரைக்காரனாக இருந்தால் கூட கல்யாணம் பண்ணிக்க முடியும். அப்படி கூட இது பண்ணிங்கன்னா 30 கூடல் காணம் அப்படின்னா 30 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 30 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1+2 அப்படி ஏதோ ஒரு எக்ஸ்ஆர் வைஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தத்தில் வந்து இதுதான் மொத்தம் 64 வரணும். 30, 48, 58 மொத்தம் 64 படலங்கள் இருக்கிறது. 64 திருவிளையாடல் பற்றி கூறக்கூடியது இது. மதுரை காண்டம், கூடல் காண்டம், திருவாலவாய் காண்டம், இதை ஞாபகம் வச்சுக்கிறப்ப உங்களுக்கு திருவிளையாடல் புராணம் தான் ஞாபகம் வரணும். மதுரை காண்டங்கிறதுக்காக சிலப்பதிகாரம் போகக்கூடாது, அது வேறு. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். இருக்கை உடைக்களி டன்னவன், இதில் பயின்றூர் மணி. இந்த அணியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற முன்னாடி இந்த பாடலுடைய பொருள் முழுசாக தெரிஞ்சிட்டால் தான் அணியை நம்ம தெரிஞ்சிக்க முடியும். இருகை உடைக்களின் ரன்னவன். அப்போ கொஞ்சம் அப்படியே பிரித்து பாருங்கள். இருகை அப்படின்னா 2 கை, உடைக்களி உடைய களி. களி அப்படிங்கிறது வந்து யானை அப்படின்னு நமக்கு தெரியும். களி, பிடி, இதெல்லாம் வந்து ஆண் யானை வந்து களின்னு சொல்லுவாங்க, பெண் யானை பிடின்னு சொல்லுவாங்க. அப்போது இருகை உடைக்களி அப்படின்னா 2 கைகளை உடைய களி, 2 கைகளை உடைய யானை. ரன்னவன் அப்படின்னா அன்னவன் அப்படின்னா போன்றவன்.
இப்போ முழுமையாக இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, 2 கைகளை உடைய யானை போன்றவன் அவன். அவனோட வலிமை வந்து 2 கையிலையும் அவ்வளோ வலிமை இருக்குது. 2 கை ஒரு யானைக்கு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. அப்படி இருக்குமா அப்படின்னா இந்த ஊமை வந்து அப்படி இல்லை. அப்படிப்பட்ட 2 கை உடைய யானைங்கிறது ஒரு இல்லாத ஒரு கற்பனை. இப்போ நம்ம அந்த அணிக்கு வருவோம். ஊமை அணி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு விஷயத்தை வந்து இது மாதிரி அப்படின்னு சொல்கிறது ஊமை அணி. ஆனால் இப்போ வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூறும் அறிவு அப்படின்னு. அதாவது தொட்டனை தூறு மணற்கேணினா ஒரு மணற்கேணி தோண்ட தோண்ட நீர் வரும். அதே மாதிரி கற்க கற்க அறிவு வரும். இது வந்து ஒரு ஊமை. இங்கே தொட்டனை தூறு மணற்கேணிங்கிறது உண்மை தான் இருக்குது. மணற்கேணிங்கிறது தோண்ட நீர் வரும் அப்படிங்கிறது இருக்குது, நடைமுறையில் இருக்கிறது. கற்றால் அறிவு வளரும் ஊறும் அப்படிங்கிறது நடைமுறையில் இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு ஊமை அணி. ஆனால் இல்லாத ஒன்றை 2 கைகளை உடைய யானைன்னு சொல்லிட்டு இல்லை, அதை வந்து அவரோட யாரோ ஒரு அரசரோட வலிமையை குறிப்பது. அதனால் இந்த கேள்விக்கான விடை பார்த்தீங்கன்னா இல்பொருள் ஊமை அணி அப்படின்னு தான் வரும். சரி, நிரல் நிறை அணின்னா என்ன? அது சிம்பிளாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடலாம். அன்பு மரணம் உடைத்தான் இவ்வாழ்க்கை பண்பு பயணம் அது. அதாவது அன்பு அரண், அதனுடைய பொருள் பார்த்தோன்னா பண்பு பயன் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிரல் நிறை ஒரே வரிசையில் இருக்கிறது. அதனுடைய பொருள் அதனுடைய தொடர்பு வந்து அடுத்த வரிசையில் முறை மாறாமல் வர்றது. நிரல் நிறையிலேயே வந்து எதிர்னு 2 இருக்குது. ஒரே மாதிரி பொருள் வந்து அதற்கு அடுத்த வரியில் அதற்கான பொருள் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நேர், எதிரெதிராக இருந்துச்சுன்னா எதிர். அது வந்து அந்த அணிகளை பற்றி பார்க்கலாம். இப்போ இந்த இதுக்கான விட வந்து இல்பொருள் ஊமை என்பதுதான் சரி. பிரிது முடிதல் இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம். ஏதோ ஒன்று நம்ம சொல்லுவோம், அதை அவங்க வந்து பொருள் எடுத்துக்கணும். அதுக்கு வந்து சரியான விளக்கம் இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். வேற்றுமை அணிங்கிறது ஒன்றும் கிடையாது. வேற்றுமை அணி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஊமை அணி மாதிரி தான். ஆனால் ஊமை அணியில் வந்து உன்னோட ஒற்றுமை மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் வேற்றுமை அணியில் ஊமை அணியோட நீட்சின்னு கூட சொல்லலாம். வேற்றுமை அணிக்கு அந்த ஒரு வேற்றுமையும் சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம தனியாக நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த கேள்வி, இந்த 34வது கேள்வியில் இந்த கேள்வி எந்த அடிப்படையில் வந்திருக்கு, எந்த துறை பற்றி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல்ல இந்த பாடலோட பொருள் நாம் தெரிஞ்சுக்கணும். இது என்ன சொல்கிறாங்க? ஒருமை தோற்றத்து. இது வந்து சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்ற பாடல் அப்படிங்கிறாங்க. இந்த பாடலை பற்றி நமக்கு சிலப்பதிகாரத்தை பற்றி நமக்கு கவலை இல்லை. இது எந்த விஷயத்தை குறிக்குது அப்படிங்கிறது அங்கே பேசு பொருளாக இருக்குது. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின். நமக்கு எல்லாமே எளிதாக புரிகிற வார்த்தை தான். வனப்புனா அழகுன்னு தெரியும். ஐவேறு அப்படின்னா 5 வேறு அழகு. ஒருமை தோற்றத்துனா ஒரே மாதிரி தோன்றக்கூடிய ஆனால் 5 வேறு வகையான அழகுகளை உடைய. இலங்கு கதிர் அப்படின்னா கதிர்களை வெளியிடும், அதாவது உமிழும். இலங்குன்னு உமிழும், கதிர் விடும் கூட வச்சுங்க, விடும் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கதிரை விடும், அதாவது ஒரே மாதிரி தோட்டத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பொருள். அந்த என்ன பொருள்னு இங்கே கொடுத்துருக்காங்க, மணி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மணியிலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஒரே மாதிரி தோட்டத்தில் உள்ள ஒரு மணியில் 5 வேறு வண்ணங்கள் வருது. அப்படிப்பட்ட கதிர்களை விடுது. அப்படிப்பட்ட அந்த நலங்களும் அழகான மணி அப்படின்னு சொன்னால் இது எதை குறிக்கும்? மண்ணிலை பற்றி குறிக்குமான குறிக்காது. ஏன்னா மண்ணுக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பொறியியல் என்ஜினியரிங் பற்றி இது சொல்லவே போகிறதில்ல. அணுவியலை பற்றி சொல்ல போகிறதில்ல. கனிமம், அந்த ஒரு மணி வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு வைரமாக வச்சுக்கலாம். அது ஒரு கனிமம் தானே. அதனால் இந்த கேள்விக்கு சரியான விட பார்த்தா கனிமவியல் அப்படி தான். அப்போ வந்து பொருளை கொஞ்சம் தெளிவாக ஒரு முறைக்கு 2 முறை படித்து அந்த சாரத்தில் தான் இதுக்கு விடையளிக்கிற மாதிரி இருக்கும். சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்தது, உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் யார் அப்படிங்கிற கேள்வி. இதற்கான விடை சாலை இளந்திரையன். இவர் தான் வந்து உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர். மற்றபடி இந்த டாக்டர் மூவா, டாக்டர் தே.பொ. மீனாட்சி சுந்தரம் அவர்கள், ஆசான் ஞானசம்பந்தன் இவர்கள்லாம் வந்து மிகப்பெரிய தமிழறிஞர்கள். பல்வேறு பல்கலைக்கழகங்களில் வேந்தராகவும் வெளிநாடுகளில் தமிழ் அறிஞர்களாகவும் தமிழ் பங்காற்றியவர்கள். இதில் வந்து பெரியவர்களை குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா டாக்டர் மூவா பற்றி சொல்லலாம். முதல்ல சாலை இளந்திரையனை பற்றி இன்னும் கொஞ்சம் தகவல் பார்த்துடலாம். சாலை இளந்திரையன் அவர்கள் வந்து உலகத் தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் மட்டும் கிடையாது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லப்போனால் இன்னொரு 4 வகையான இயக்கங்களுக்கு முன்னோடியாக இருந்தவர். சாலை இளந்திரையனை பொறுத்த வரைக்கும் புரட்சி முழக்கம், உரை வீச்சு இந்த நூல்கள் வந்து தமிழக அரசின் சிறந்த நூலுக்கான பரிசிலை பெற்றது. சாலையில் தான் எப்பவுமே வந்து புரட்சி முழக்கங்கள் நடைபெறும், உரை வீச்சு எல்லாமே நடைபெறும். அது கொஞ்சம் முத்தி போயிடுச்சுன்னா கல்வீச்சும் நடைபெறும். அது கல்வீச்சுங்கிறது நான் சொல்கிறது, சாலை இளந்திரையனுக்காக ஞாபகத்துக்காக சொல்கிறேன். புரட்சி முழக்கங்களும் உரை வீச்சும் சாலையில் நடைபெறும். சரி, அது அப்படியே இருக்கட்டும். சாலை இளந்திரையனுடைய மிக முக்கியமான தமிழ் பணிகள் அப்படின்னு பார்த்தோம்னா, தில்லி பல்கலைக்கழகத்தின் தமிழ்துறை விரிவுரையாளராக இருந்து தமிழ்துறை தலைவராக மாறினார். தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை விரிவுரையாளர் யார் அப்படின்னு கேட்டாலும் இந்த கேள்வி பதிலாக வரும். உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம், இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கேள்வி வந்து உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் தோன்ற காரணமானவர் அப்படிங்கிற கேள்வி தான் வந்திருக்கு. இதன் அடிப்படையில் இவர்
சாலை இளந்திரையன் அப்படின்னு சொல்கிறோம். இது அப்படியே கொஞ்சம் ஒரு ஆர்டராக பார்க்கணும் அப்படின்னா முதல்ல உலகத்துக்கு போங்க. உலகத்தமிழ் அப்படின்னா பண்பாட்டு இயக்கம், உலகத்தமிழ் ஆராய்ச்சி அப்படின்னா கழகம். இது ரெண்டுமே வந்து இவரோட பங்களிப்பு இருக்குது. இந்த சாலை இளந்தரன் அவருடைய தமிழ் பங்களிப்புகளை கொஞ்சம் வேகமாக சுருக்கமாக முடிச்சிடலாம். சாலை வழியாக நம்ம முதல்ல உலகத்தை பார்ப்போம். உலகத்தை பொறுத்த வரைக்கும் உலகத்தில் ஆராய்ச்சி அப்படின்னா கண்டிப்பாக அது கழகமாக தான் இருக்க முடியும். ஆராய்ச்சிங்கிறது இயக்கமாக இருக்குது. அதனால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம் இது அவருடைய ஒரு உயர் பதவின்னு ஒரு உயர் பதவினே வச்சுக்கலாம். அதே மாதிரி உலக அளவில் அடுத்து பார்த்தோன்னா உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம், பண்பாடுனா இயக்கம் தான் வரும். அதனால் உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் இதெல்லாம் தோன்ற காரணமாக இருந்தவர் சாலை இளந்திரையன். உலகத்துக்கு அடுத்து இந்தியாவுக்கு வாங்க. இந்திய பல்கலைக்கழகம் அப்படின்னு பல்கலைக்கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர்கள் தான் இருக்க முடியும். அதனால் பல்கலைக்கழகத்தில் தமிழாசிரியர் மன்றம் இது வந்து இந்திய அளவில். அதுக்கடுத்து கீழே அப்படியே வாங்க, இந்தியாவோட தலைநகருக்கு வாங்க. தில்லி பொறுத்த வரைக்கும் தில்லி அப்படின்னு சொன்னால் தமிழ் எழுத்தாளர் சங்கம். இதை மிக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். இந்த எழுத்தாளர் சங்கம் அதே மாதிரி தில்லியை பொறுத்தவரை இன்னொரு விஷயம், தில்லி பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை விரிவுரையாளராக மாறி அதன் பிறகு அந்த துறையில் தலைவரானார். இது வந்து டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடிஸ், ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஓடி இருப்பாங்க. டெல்லி யூனிவர்சிட்டியில் வந்து தமிழ் டிபார்ட்மெண்ட்டு ப்ரொஃபஸராக இருந்து சீனியர் ப்ரொஃபஸராகி இவர் வந்து ஹெச்ஓடி ஆகிட்டார். இது வந்து ஒரு கான்செப்ட். இப்படி நம்ம உருவாக்கப்பட்ட அந்த அமைப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது உலக அளவில் பார்த்தா உலக ஆராய்ச்சி கழகம், உலகத்தமிழ் ஆராய்ச்சி கழகம், உலகத்தமிழ் பண்பாட்டு இயக்கம் இது ரெண்டும் தோன்ற காரணமாக இருந்தவர்னு வச்சுட்டு இந்தியாவில் வரும்போது இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம், தில்லிக்கு வரும்போது தில்லி தமிழ் எழுத்தாளர் சங்கம். இந்த லெவலில் ஞாபகம் வச்சா போதுமானது. மற்றபடி இவரோட நூல்களை பற்றி ஏற்கனவே நம்ம சொல்லியாச்சு. அவ்வளோதான். அடுத்த கேள்விக்கு போகலாம். அதே நேரத்தில் அந்த மூவாவை பற்றி சொல்லணும் அப்படின்னா மூவா வந்து ஒரு பெரிய அறிஞர் தான். அவரோட மிக முக்கியமான ஒரு நூல்களை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம திராவிட மொழிகளை பற்றி பார்க்கும்பொழுது மூவாவோட அந்த பேர் அங்கே அடிபடும். எப்படின்னா திராவிட மொழிகளை பற்றி இலக்கிய இலக்கணங்களுக்கு சான்று அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாறு அப்படிங்கிற மூவா அவர்கள் எழுதிய அதை தான் சான்றாக வச்சுருக்காங்க திராவிட மொழிகளை பற்றிய ஒரு ஆய்வுக்கு. இந்த தமிழ் இலக்கிய வரலாறு எழுத சொல்லி கேட்டுக்கொண்டதே சாகித்ய அகாதமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியும் ஒரு பார்வை இருக்குது. அப்போ இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா? அவ்வளோதான். மற்றபடி வந்து அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்து இந்த கேள்வியில் வந்து உடன்படுமை என்பன அப்படிங்கிற கேள்வி இது. இதில் வந்து உடன்படுமை என்ன அப்படின்னா இ இதுதான் உடன்படுமை. ஏன்னா புணர்ச்சி விதிகளில் உடன்படுமைங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு விதி. புணர்ச்சி விதிகள் நிறையா இருக்குது. இந்த உடன்படுமையான இதனுடைய அந்த வாய்ப்பாடு அதிகமாக பேசப்படுறது இ ஐ வழி எவ்வும் ஏனைய உயிர் வழி வவ்வும் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான அந்த ஒரு வாய்ப்பாடு. அந்த இ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிறது தான் இந்த இ, ஏனைய உயிர் வழி வவ்வும் அப்படிங்கிறது தான் இந்த இவ். இதுதான் உடன்படுமைக்கான மிக முக்கியமான வாய்ப்பாடு. அதே நேரத்தில் ஏமுன் வந்து ரெண்டுமே வரும். அதாவது சே இச்சு கூட்டல் ஏ அப்படின்றதுல சே வந்து ஏகார ஈறு, இதுதான் ஏகார ஈறு. இது வந்து எகர வகர ரெண்டு உடன்படுமைகளும் பெற்று வரும் அப்படிங்கிறது தான். இப்போ இ ஐ வழி எவும் அப்படின்னா இங்கே ஈ இருந்துச்சுன்னா இ ஐ வழி யானு வரும், காட்சி அழகு. இ ஐ வழி எவுங்கிறது இதுதான். ஏனைய உயிர் வழி வவும். இந்த ஈ தவிர மற்றது இருக்குது அப்படின்னா இ ஐ தவிர மற்றது இருக்குது அப்படின்னா இம்மு கூட்டல ஆ வருது, இங்கே வவ்வும் அப்படிங்கிறது தான் இதனுடைய விளக்கம். அதனால் உடன்படுமை புணர்ச்சிங்கிறது மட்டும் இல்லாமல் புணர்ச்சிகள் நிறையா இருக்குது. ஒவ்வொரு புணர்ச்சியும் கொஞ்சம் தெளிவான படித்தா தான் இது மாதிரி கேள்விகளுக்கு விடையளிக்க முடியும். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்து இந்த கேள்வியில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விட்டு பாலை இதனுடைய ஊரை வந்து மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. நாம் இதை வந்து ஏற்கனவே பார்த்துருக்குறோம். இருந்தாலும் அந்த ஊரை பற்றி கொஞ்சம் தெளிவாக பார்க்கல, கொஞ்சம் அதையும் பார்த்துடலாம். ஆக்சுவலி இது வந்து அந்த ஊரை பற்றி மட்டும் தான் பார்க்குறோம், மற்றெல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் அதிகமாகிடும். இப்போ இந்த ஊர் அப்படிங்கிறத மட்டும் எடுத்துக்குவோம். ஒவ்வொரு திணைக்கும் அதாவது ஒவ்வொரு நில வகைக்கும் ஊர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அஞ்சுக்குமே சேர்த்து பார்த்துடலாம். குறிஞ்சி பொறுத்த வரைக்கும் திருக்குடி இதுதான் அதனுடைய ஊர். முல்லை பொறுத்த வரைக்கும் பாடி சேரி இதுதான் அதனுடைய ஊர். மருதத்தை பொறுத்த வரைக்கும் பேரூர் மூதூர் இதனால் அதனுடைய ஊர். நெய்தலை பொறுத்த வரைக்கும் பட்டினம் பாக்கம். பாலை பொறுத்த வரைக்கும் குறும்பு இதுதான் அதனுடைய ஊர். இதில் மிக முக்கியமாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது பாலைக்கு குறும்பு அப்படிங்கிறது தான். ஏன்னா ஒரு வித்தியாசமான பேர் இருக்குது. மற்றதெல்லாம் வந்து இயல்பாக ஞாபகம் வச்சுக்க முடியும். ஏன்னா இப்போ குறிஞ்சி அப்படின்னா மலையும் மலை சார்ந்த இடமும் நமக்கு தெரியும். மலையில் வந்து ஒரு பெரிய அளவில், நான் உதாரணத்துக்காக சொல்கிறேன், மலையில் வந்து பெரிய அளவில் ஊர் இருக்காது அப்படின்னு ஒரு கருத்தை வச்சுட்டு உள்வாங்கிட்டு சின்ன சின்ன குடிசையாக போட்டு மலையில் இருப்பாங்க. ஏன்னா மலைக்கிட்ட சரியான பகுதி, அங்கே வந்து ஒரு சமமான நிலப்பரப்பு இருக்காது அப்படிங்கிறதுனால சின்ன சின்ன குடிசையாக போட்டு ஒரு ஊராக உருவாக்கியிருப்பாங்க. அப்போ அந்த ஊருக்குள்ள வந்து சின்ன சின்ன குடிசை இருக்கும். அதனால் சிறுகுடி நாமளாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது முல்லை பொறுத்த வரைக்கும் மலையிலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி ஓரளவுக்கு காடு பகுதி, ஆனால் ஓரளவுக்கு சமமாக இருக்கும். இந்த இடம்லாம் பார்த்தோம் அப்படின்னா பாடி சேரி இதை சொல்லலாம். இப்போ நிறைய ஊரில் வந்து பாடி இருக்குது, காட்பாடி இது மாதிரி பாண்டிச்சேரி மாதிரி இருக்குல்ல, சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன்.
பாடி சேரி இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு, அதாவது மலையளவுக்கு இருக்காது, அதே மாதிரி வந்து பெரிய ஊரளவுக்கு இருக்காது, மிடில் இருக்கும். அதனால் பாடி சேரி இது மாதிரி சின்ன சின்ன, அதாவது வளர்ச்சி அடையாத பகுதிகளாக அதை வேணால் நம்ம கருத்தில் வச்சுக்கலாம். அடுத்தது மருதம் அந்த நிலப்பகுதி எப்படி இருக்கும் அப்படின்னா, குறிஞ்சினா மலை, முல்லைனா மலைக்கு பக்கத்தில் இருக்கிற காடு, மருதம் அப்படிங்கிறப்போ காட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் பகுதி, அதாவது தெளிவான ஊர் பகுதி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா பேரூர் சமமான பகுதியில், இப்போ நம்ம வாழ்கின்ற பகுதி சமமான பகுதியாக இருக்கும் பட்சத்தில் அது வந்து பெரிய ஊர்லாம் நிறைய இருக்கும். அதே மாதிரி பழமையான ஊர்களும் இருக்கும். ஏன்னா சமமான பகுதியில் ஊர் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நதிநீர் பக்கத்தில், நதிகள் பக்கத்தில் ஊர் வருது, எல்லாமே சமமான பகுதியில் வருது. அதனால் பேரூர் மூதூர் அப்படின்னு சொன்னால் மருத நிலத்துக்கு வந்துடலாம். நெய்தலை பொறுத்த வரைக்கும் பட்டினம் பாக்கம் நமக்கு நல்லாவே தெரியும். கடற்கரை நகரங்கள் சிறு பகுதி வந்து பாக்கம் அப்படின்னும், கொஞ்சம் பெரிய கடற்கரை பகுதி வந்து பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருக்கிறோம், இல்லைன்னா மறுபடியும் தெரிஞ்சுக்கலாம். அப்போது நெய்தல் பகுதினா கடலும் கடல் சார்ந்த பகுதியும் அப்படிங்கும் பொழுது பட்டினம் பாக்கம் இது வந்து அதனுடைய ஊர் பகுதி. அடுத்தது பாலையை பொறுத்த வரைக்கும் குறும்பு, அங்கே வந்து சிறிய அளவில் கூட வீடு இருக்கிறதும் கொஞ்சம் சிரமம் தான், அதனால் வந்து குறும்பு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சினா சின்ன சின்ன ஊர் இருக்கும், வீடு இருக்கும், அவ்வளோதான் சிறுகுடி. முல்லைங்கும்போது பாடிச்சேரி, வளர்ச்சி அடையாத ஒரு பகுதிகள் பாடி சேரி அப்படின்னு சொல்கிறோம். மருதத்தை பொறுத்த வரைக்கும் பேரூர் மூதூர், நெய்தலை பொறுத்த வரைக்கும் பட்டினம் பாக்கம், பாலையை பொறுத்த வரைக்கும் குறும்பு. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியதான். அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி, கெலன் கெல்லர் படித்த பள்ளியின் பெயர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது கெலன் கெல்லர் படித்த பள்ளி வந்து பெர்கின்ஸ் பள்ளி. இந்த கேள்வி வந்து இந்த பாடமே வந்து பழைய புத்தகத்தில் மட்டும்தான் இருக்குது, புது புத்தகத்தில் இல்லை. அதனால் இது எப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எந்த அளவுக்கு ஒரு டெப்த்தாக அல்லது வந்து ஒரு சாதாரணமான நம்ம ஒரு பகுதியாக கடந்து போகிற இடத்துல இருந்து கூட கேள்விகளை கேட்க முடியும் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த பாடத்தில் கெலன் கெல்லர் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஆளுமை. ஏன்னா ஒரு கண் பார்வையற்ற, வாய் பேச முடியாத, காது கேட்க முடியாத மிகப்பெரிய அறிஞர்னு கூட சொல்கிற அளவுக்கு கெலன் கெல்லர் வந்து திறமையானவர். அந்த வகையில் அவர் படித்த பள்ளி அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து பெர்கின்ஸ் பள்ளி. இந்த கெலன் கெல்லர் இவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்ததனால் இது கேள்வி கேட்குறாங்க. இப்போ இருக்கிற புது பாடத்திட்டங்களையும் எங்கிருந்து வேணாலும் கேள்விகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். அடுத்த கேள்வி, அடுத்த 39வது கேள்வியில் கந்தர்வம், கந்துகம், கோணம், குந்தம் இதனுடைய பொருள், அதாவது எந்த விலங்கை சுட்டும் அப்படின்னா இது வந்து குதிரையை குறிக்கும். இந்த சொற்கள் எல்லாமே குதிரையை குறிக்கும், இங்கே மறைஞ்சிருக்கு. ரைட். கந்தர்வம், கந்துகம், கோணம், குந்தம் இவை எல்லாமே குதிரையை குறிக்கும் சொற்கள். சரி, அடுத்த கேள்வி, அடுத்து 40வது கேள்வி, முடுகு என்னும் ஓசையை கொண்டு பாடல்களை இயற்ற வல்லவர் யார்? இந்த கேள்விக்கு விடை பாரதிதாசன் அப்படின்னு போட்டிருக்கு. இருந்தாலும் முடுகு என்ற ஓசையை கொண்ட பாடலை இயற்ற வல்லவர் வந்து பாரதியார் அப்படிங்கிறது நம்ம நெட்டில் சர்ச் பண்ணாக்கில் இருக்குது. புத்தகத்தில் இந்த வார்த்தை எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இதற்கு பாரதியார் தான் சரியான விடையாக இருக்க முடியும். இதை விவரம் தெரிஞ்சவங்க, சரியான ஆன்சர் தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கேள்வி, 41வது கேள்வி, மனுமுறை கண்ட வாசகம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? இந்த கேள்விக்கு சரியான விடை வள்ளலார். வள்ளலார்னா யார்? ராமலிங்க அடிகள். இவர் தான் வள்ளலார்னு சொல்கிறோம். மனுமுறை கண்ட வாசகம் அப்படி நூலை இயற்றியவர் ராமலிங்க அடிகள், அவர் தான் வள்ளலார். இவர் எழுதின பாடல்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா திருவருப்பா எழுதியிருக்கிறார் ராமலிங்க அடிகள். வள்ளலார் எழுதினது திருவருட்பா, சீவகாருண்ய ஒழுக்கம், மனுமுறை கண்டவாசம், இதெல்லாம் அவர் எழுதிய நூல்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். வடலூரில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம், சத்திய ஞான சபை, சத்திய தர்மசாலை ஆகியவற்றை நிறுவினார். அடுத்தது இதில் அந்த குமரகுருபரரை பற்றி பார்க்கலாம். குமரகுருபரர் எழுதின நூல்கள் என்னென்னா, குமரன் அப்படின்னாவே நம்ம வந்து கந்தனை ஞாபகம் வச்சுக்கணும். கந்தன்னா தமிழ் கடவுள் முருகன். ஏன் கந்தனை ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, கந்தனுக்கு கையிலிருந்து ஆரம்பிப்போம், எங்கள் வீட்டிலேருந்து ஆரம்பிப்போம். கையிலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, இது ரெண்டுமே கந்தனுக்கு தாய் தந்திரன் ஞாபகம் வச்சுக்கலாம். கையிலை கிளம்பவும் சகலகலா வள்ளி மாலை. இவர்கள் எதை பற்றி எழுதுறாங்க அப்படின்னா, கந்தர் கலிவெண்பா, மீனாட்சியம்மன் பிள்ளைத்தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் ஆகியவற்றை எழுதியிருக்காங்க. பிள்ளைத்தமிழ் எழுதியிருக்கிறாரு, கந்தர் கலிவெண்பா எழுதியிருக்காரு. இதெல்லாம் குமரகுருபரர் எழுதினது. போதுமானது. இதுக்கு மேலே வந்து அடுத்த கேள்வி பார்க்கலாம். கிபி 2010 திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொன்னோம்னா எந்த ஆண்டாக கூறலாம்? இதற்கான விடை பார்த்தீங்கன்னா 2010 கூட 31 சேர்த்தோம்னா 2041. இதுதான் அதுக்கு சரியான விடை. திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது திருவள்ளுவர் வந்து கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, அதாவது பொது ஆண்டுக்கு முன்பு 31 ஆண்டுகளுக்கு முன் பிறந்தார். அதாவது இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தா கிமு 31. கிமு 31 அப்படின்னா ஒன்றுக்கு முன்னாடி இருந்து 31 வருடம் முன்பு. அப்போ இந்த தேதியில் வந்து கணக்கு பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் நமக்கு இப்போ இருக்கோ அதுலேருந்து 31 கூட்டிக்கணும். அதன் அடிப்படையில்
கிறிஸ்து ஆண்டு. அதான் இதுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்து ஆண்டுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பொது ஆண்டுன்னு சொல்கிறாங்க. பொது ஆண்டு ப்ளஸ் 31 தான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படிங்கிறது. இப்போ 2013 பொறுத்தவரை 2044. இங்கே இருக்கிற கேள்வியில் 2010 கொடுத்தாங்கன்னா 2041. தற்போது வந்து 2025 அப்படின்னா அது கூட வந்து நம்ம 31 கூட்டிக்க வேண்டியது தான். அதுதான் வந்து தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு. இப்போ 31 கூட்டணும் அப்படின்னா 2056. இதுதான் வந்து தற்போதைய திருவள்ளுவர் ஆண்டு. அடுத்த கேள்வி, ரோசர் ராமானுஜன் என்ற நூலை வெளியிட்டவர் யார்? ராமானுஜன் அப்படின்னா பொறுத்த வரைக்கும் கணித மேதை ராமானுஜத்தை பற்றியான பாடம் இது. ஹார்டி என்பவர் தான் ரோசர்ஸ் ராமானுஜம் என்ற நூலை வெளியிட்டவர். ரோசர்ஸ் அப்படின்னா ஒரு ரோஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோஸ் எப்பயும் நம்ம ஹார்ட்டை தான் டச் பண்ணும். அதனால் ஹார்டின்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா, ஹார்டிங்கிறவர் யார் அப்படின்னா இங்கிலாந்தில் உள்ள கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர். இவர் தான் வந்து ஹார்டி தான் அவர் கண்டுக்கவே இல்லை. இருந்தாலும் அவர் மறுபடியும் வந்து ராமானுஜத்தை இங்கிலாந்துக்கு வர வச்சு அவரோட திறமையை சோதிச்சிருக்காரு. இன்னும் வந்து இதை பற்றி இன்னும் நிறையா சொல்கிற மாதிரி இருக்கும். இந்த ராமானுஜத்தை பற்றி சொன்ன கொஞ்சம் தகவல் என்ன சொல்லலாம். ஆயிலராக இல்லாவிட்டாலும் ராமானுஜம் குறைந்தபட்சம் ஒரு ஜாக்கோபி. இந்த குறைந்தபட்சம் அப்படின்னு சொன்னாவே லிட்டில் ஞாபகம் வச்சுக்கணும். லிட்டில்னா சின்னதுன்னு அர்த்தம். ஆயிலர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆள் இல்லைனா கூட ஒரு லிட்டில் சின்ன அளவில் பார்த்தோம்னா ஒரு ஜாக்கோபி அப்படிங்கிறாங்க. அப்போ ஆயிலர் யார்? கண்டிப்பாக ஆயிலர் ஜாக்கோபியை விட உயர்ந்தவர். அப்படிங்கிறப்போ 18ஆம் நூற்றாண்டின் சுவிட்சர்லாந்தை சேர்ந்த இணையற்ற கணித மேதை. ஆனால் ஜாக்கோபி என்பவர் 19ஆம் நூற்றாண்டில் ஜெர்மனியில் வாழ்ந்த கணித மேதை. ஏன்னா அங்கே சொல்கிற ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்குமே ஆயிலராக இல்லாவிட்டாலும் அப்படின்னா ஆயிலர் பெரியவர், அவர் வந்து இணையற்ற கணித மேதை. அந்த அளவுக்கு இல்லைனாலும் குறைந்தபட்சம் லிட்டில் வுட் அப்படிங்கிற வார்த்தை இது. அவர் ஒரு ஜாக்கோபி. ஜாக்கோபிங்கிறது ஜெர்மனியில் வாங்கின ஒரு கணித மேதை அப்படிங்கிறது தான். இந்திரா காந்தி அம்மையார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கணித திறமையால் விஞ்ஞான உலகினை பிரமிக்க செய்து வரலாற்றில் குறிப்பிடத்தக்க ஒரு இடத்தை பெற்ற பிறவி கணித மேதை அப்படின்ட்டு ராமானுஜரை பற்றி சொல்கிறாங்க. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். 6 என்பதன் தமிழ் எண் என்ன? தமிழ் எண்களை பற்றி ஏற்கனவே வகுப்புகளை பார்த்துருக்குறோம். இருந்தாலும் 6 அப்படிங்கிற ஒரு தமிழ் எண் என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே வந்து ஒவ்வொரு எழுத்துக்குள்ளேயும் வந்து தமிழ் எழுத்துக்குள்ளே ஒரு கணித எழுத்து அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம போட்டு காமிச்சிருப்போம். அந்த வகையில் இந்த 6 அப்படிங்கிறது இந்த இடத்துல அடங்கியிருக்கு அப்படின்ட்டு நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து 6 அப்படிங்கிறது அடங்கியிருக்கு அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல மட்டும் அது மட்டும்தான் அது மாதிரி இருக்குது அப்படின்னா இல்லை, அதை விட கூட கொஞ்சம் இதாக இருக்குது. இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இது மட்டும் இல்லை, இந்த இது மாதிரியே இது 4ம் அதே மாதிரி தான் வருது. புரியுதுங்களா? அதே மாதிரி 1ம் அதே மாதிரி தான் வருது. என்னால் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 6 அப்படிங்கிறது சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். 6ங்கிறது வந்து சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா சு அப்படிங்கிறது என்ன 6 மாதிரி தான் வரும். அதனால் வந்து 6 அப்படிங்கிறது அது மாதிரி இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மற்றபடி இந்த 7 இதெல்லாம் இப்படி தான் வரும். 8 பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 அதெல்லாம் ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். 9 பொறுத்த வரைக்கும் அப்படி இப்படி வளைஞ்சு வந்துச்சுன்னா அது 9. 10 பொறுத்த வரைக்கும் காங்கிறது 1ன்னு தெரியும், அது கூட 0 சேர்த்துக்கிறது. 2 பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே பார்த்துருக்கு. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். சூடாமணி நிகண்டு இதன் ஆசிரியர் யார்? இந்த கேள்விக்கான விடை பார்த்தோம்னா சூடாமணி நிகண்டின் ஆசிரியர் மண்டல புரூடர். எப்பயுமே இந்த மணி முடி எங்கே இருக்கும் அப்படின்னா மண்டையில் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அது சூடுற மணியாக இருந்தாலும் சரி சூடாமணியாக இருந்தாலும் சரி மணி முடி சூடு மணி அப்படின்னு வச்சுக்கோங்க, எங்கே இருக்கும் மண்டையில் தான் இருக்கும். சூடாமணிங்கிறப்ப மண்டல புரூடர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த பாடம் வந்து அகர முதலி வரலாறுன்னு சொல்லிட்டு ஒரு பாடம் பழைய தமிழ் புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் தேடணும். ஆனால் வந்து 2010-11 வந்த பழைய தமிழ் புக்கோட முதல் எடிஷனில் இருந்தது. அதற்கப்புறம் அந்த தமிழ் புக்கில் அந்த ஒரு பாடம் மட்டும் இல்லை. புது புக்லேயும் அந்த பாடம் இல்லைனா சிலபஸில் வந்து இந்த அகர முதலி வரலாறு இருக்குது, டிஎன்பிசியில் இருக்குது. டெட்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து கேட்கலாம். டெட்டை பொறுத்த வரைக்கும் 6 to 10 12 எந்த சிலபஸ்ன்னு கிடையாது. எந்த இடத்துல வந்தாலும் என்னென்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம். இன்னமும் அகர முதலியை பற்றி தெளிவாக சொல்லணும்னா தனியாக ஒரு பாடத்திலே பார்த்துக்கலாம். இருந்தாலும் 2-3 விஷயத்தை மட்டும் இங்கே நம்ம சொல்லிக்கிறேன். நிகண்டுகள் அப்படின்னு எடுத்து நிகண்டுகளில் பழமையானது பார்த்தோம்னா சேந்தன் திவாகரம். சேந்தன் அப்படிங்கிறது திவாகரம் ஞாபகம் வச்சுக்கிறது வந்து நம்ம பாட்டன் அல்லது தாத்தன்னு கூட வச்சுக்கலாம். தாத்தன் எப்பவுமே வந்து பழமையானவர்கள் தான். அதனால் நிகண்டுகளில் பழமையானது சேந்தன் திவாகரம். அதே மாதிரி உங்களுக்கு சூடாமணி சொல்லியிருக்கோம். மணி வந்து மணிமுடி இதெல்லாம் வந்து மண்டையில் தான் சொல்லலாம். அதனால் வந்து சூடாமணி நிகண்டு இவற்றில் எழுதுனது வந்து மண்டல புரூடர். வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. வீரமாமுனிவர் ஏற்கனவே வீரமானவர். அவர் எழுதின சதுரகராதி. ஏன்னா கட்டம் கட்டத்தில் வீரர்கள் அவர்கள். கட்டம்னா என்ன சதுரம், அந்த கட்டம் கட்டுறதுல வீரரான சதுரகராதி வீரமாமுனிவர் எழுதினது தான் முதல் சதுர அகரமுதலி. ஆக்சுவலாக வந்து நிகண்டுங்கிறது வேறு, அகரமுதலிங்கிறது வேறு. முதல் அகரமுதலி அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவரின் சதுரகராதி. முதல் நிகண்டு அப்படின்னு பார்த்தோம்னா சேந்தன் திவாகரம். நிகண்டுகளில் பழமையானது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அந்த பாடத்தை பார்க்கும்போது நம்ம தனியாக பார்த்துக்கலாம். சிறப்பாக சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் இப்போ சொல்லியாச்சு. அடுத்த கேள்வி, கிண்ணற மிதுனங்கள் என்பது என அழைக்கப்படுவது எது? இது எதை குறிக்கிறது அப்படின்னா கிண்ணற மிதுனங்களை பொறுத்த வரைக்கும் பறவைகளை குறிக்கிறது. அவ்வளோதான். மிதுனம் சொல்கிறதுனால ராசின்னு நம்ம சொல்லக்கூடாது. இங்கே கிண்ணற மிதுனங்களுடைய முழுமையான பொருள் பார்த்தோம்னா பறவைகள். அடுத்த கேள்வி,
வேதவித்து என்று அழைக்கப்படுவது எது அப்படிங்கிறது ஒரு கேள்வி. நம்ம படிக்காமல் இருந்தோம் அப்படின்னா வேதம் அப்படின்னு பார்த்தோம்னாவே மறை அப்படின்னு ஞாபகம் வரும். திருமறைன்னு போட்டோம்னா தப்பு. அது வேதவித்து என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னா திருப்பாவை. இதை பற்றி புத்தகத்தில் பார்த்தோம்னா திருமாலை போற்றும் பாடல் தான் திருப்பாவை. இது 4ஆம் பாடல். அதெல்லாம் விட்டுருங்க. திருப்பாவை என்பது பக்தி காலத்தில் எழுதப்பட்ட உயரிய பக்தி இலக்கியம். திருப்பாவையை வேதம் அனைத்திற்கும் வித்து, அதெல்லாம் வேத வித்துன்னு ஒரே இதில் சொல்லிட்டாங்க. வேதம் அனைத்திற்கும் வித்து, இதுதான் வந்து அந்த திருப்பாவைக்கான ஒரு அடைமொழி அப்படின்னு வச்சுக்கலாம். வேதம் அனைத்திற்கும் வித்து. அடுத்த கேள்வி, துசம் கட்டுதல் என்னும் சொல் எந்த பகுதியைச் சேர்ந்தது அப்படின்னா இது வந்து ஒரு வட்டார வழக்கு சொல். ஒரு வட்டாரத்தில் வந்து இது மாதிரி பேசுகிறாங்க. ஏதாவது தொசம் கட்டி நிற்கிறாம, ஒரு பிரச்சனை தொசம் கட்டி நிற்கிறாம அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆனால் தொசம் கட்டுதல் அப்படிங்கிறது ஒரு வட்டார வழக்கு சொல். அப்படின்னா பாருங்க, ஒரு விடாப்புடியா ஒரு செயலை வந்து செஞ்சுட்டு இருக்காம, ஒரு பிடிவாதமாக பண்ணிட்டு இருக்காம அப்படிங்கிறத வந்து அந்த துசங்கடல் அப்படிங்கிறதுக்கு ஆன விளக்கம். துசங்கடல் என்பதன் பொருள் அப்படின்னா துசங்கட்டுதல் அப்படின்னா விடாப்பிடியாக ஒரு செயலை முன்னின்று நடத்தி காட்டுதலுக்கு வழங்கப்படும் வட்டார வழக்கு. ஞாபகம் வச்சுங்க, இது வந்து வட்டார வழக்கு. துசங்கடல் தமிழ் மொழி கிடையாது, வட்டார வழக்கு அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்க அந்த வகையில் சந்திராதத்தம், சகலாபாசனம், நித்த வினோதம், இதுக்கு வந்து என்ன சரியான பொருள் வரும் அப்படின்னா சந்திராதத்தம் அப்படிங்கிறது வந்து முத்துக்குடை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சந்திரன் வந்து முத்து போல ஒளிர்கிறது. இது வந்து ஒரு ஷார்ட்கட்டுக்காக சொல்கிறோம், இதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. சந்திராதித்தம் அப்படிங்கிற பொழுது முத்து மாதிரி சந்திரன் மிளிருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சகலாபாசனம் அப்படின்னு சொன்னாவே அந்த பொன் ஞாபகம் வரணும், பொற்குடை. நித்த வினோதம், நித்தம்னா என்ன, சத்தம் கூட வச்சுக்கலாம். சத்தம்னா வந்து மணி அடித்தா சத்தம் வரும், அதனால் மணிக்குடை, இதை ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு எங்கேருந்து அந்த கேள்வி கேட்டிருக்காங்கன்னா நீலகேசி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காப்பியம் இருக்குது. அந்த நீலகேசி வந்து அருகதேவன் வாழ்ந்ததாக அமைந்த பாடல். இந்த அருகதேவன் அப்படிங்கிறது புதுசாக தான் நம்ம பார்க்குறோம். அதனால் அந்த அருகதேவன் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா இந்த குடைகள்லாம் வந்து யாருக்கு வந்தது அப்படின்னு கூட கேள்வி கேட்கலாம். கேள்வி எப்படினாலும் கேட்கலாம்ல. இந்த ஒளிர முக்குடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் வந்து சந்திராதத்தம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சந்திராதத்தம்ங்கிறது முத்துக்குடை. சந்திரன் வந்து முத்து மாதிரி பளிச்சு மின்றாரு, அதனால் வந்து முத்துக்குடை. சகலாபாசனம் அப்படின்னா பாசனம் அப்படிங்கிறது பொற்குடையை குறிக்கும். அதுக்கடுத்து வந்து நித்த வினோதம் அப்படின்னு சொன்னோம்னா மணிக்குடை. நித்தம் வந்து நித்தம்னாவே சத்தம், மணி அடிக்கணும், மணிக்குடை அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு எளிதாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு வந்து இந்த கேள்விகள் கேட்கும் பொழுது தான் அந்த ஷார்ட்கட் ஞாபகம் வரும். அது வரைக்கும் வந்து நமக்கு எதுவும் ஷார்ட்கட் புதுசாக தெரியும். அந்த கேள்விகளை பார்க்கும்பொழுது நமக்கு ஒரு குழப்பம் தான் கொஞ்சம் தெளிவாகும். இப்போ இதில் கூட அந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, இப்போ பார்த்தா தான் தெரியுது. சந்திராதித்தம், சந்திரன் அப்படின்னு அர்த்தம், அது வந்து முத்து மாதிரி இருக்கும். அப்போ முத்துக்குடை சரிதான். சகலாபாசனம் ஏற்கனவே சகலாபாசனம் அப்படின்னு சொன்னாவே வந்து பொன் சம்மந்தப்படுது, பொற்குடைன்னு வரும். அப்போ இது தப்பு, அது கீழே வரணும். நித்த வினோதம் பொறுத்த வரைக்கும் மணிக்குடை, சத்தம் வரும் ஒரு வினோதம் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்த கேள்வி, கட்க நேத்திரி என்பதன் தனித்தமிழ் சொல்லை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க. கட்க நேத்திரி அப்படின்னா வால் நெடுங்கண்ணி, இதனோட தனித்தமிழ் சொல்லுது. இங்கே இன்னும் சில நல்ல தமிழ் ஊர் பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பார்த்துடலாம். ஏன்னா இது கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருவரங்கம், இது வந்து நம்ம ஸ்ரீரங்கம் அப்படின்னு சொல்கிறோம். திருச்சிற்றம்பலம், இதுதான் வந்து தமிழ் பெயர், இது வந்து சிதம்பரம் அப்படின்னு சொல்கிறோம். திருமறைக்காடு அப்படிங்கிறது வேதாரண்யம், நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். திருமுதுகுன்றம், பழமலை, இதெல்லாம் வந்து விருதாச்சலத்தை குறிக்கிறது. இதனால் ஞாபகம் வச்சுன்னா விருதாச்சலம் வந்து திருமுதுகுன்றம், பழமலை, இது ஞாபகம் வச்சுக்கலாம். அங்கையர் கண்ணிக்கு கயல் அப்படின்னா ஒரு மீன் அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டோம்னா அங்கையர் கண்ணி அப்படின்னா மீனாட்சி அப்படிங்கிறது சரி. அறம் வளர்த்தால், அறம்னா என்ன, தர்மமும் ஒரு அறம் தானே, அதனால் அறம் வளர்த்தால் அப்படின்னா தர்ம சம்வர்த்தினி அப்படிங்கிற பேர் இதற்கு. எரிசின கொற்றவைங்கிறது வந்து எரிசினம் அப்படின்னா இவர் எரிச்சிடுறோம் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் வரனால ரௌத்ரம் அப்படிங்கிறத கூட வச்சுக்கலாம். ரௌத்ரம் துர்கை, இது கூட வச்சுக்கலாம். ஐயாரப்பர் அப்படின்னா 5 அப்படின்னாவே பஞ்சம் அப்படின்னு வரணும். ஐயாரப்பர் அப்படிங்கிறப்போ 5, 6 அப்படிங்கிறப்போ சும்மா ஒரு உதாரணத்துக்காக பஞ்சநதீஸ்வரர் அப்படிங்கிறது இதனுடைய பெயர். குடமூக்கு நமக்கு தெரியும், குடமூக்கு அப்படிங்கிறது கும்பகோணம். குடமுழுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம வந்து கும்பாபிஷேகம் சொல்கிறோம்ல, அது மாதிரி குடமூக்கு அப்படின்னா கும்பகோணத்தை குறிக்கிறது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வால் நெடுங்கண்ணி, இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்கிறது வால் அப்படின்னா வாழை வச்சு கட் பண்ண முடியும், அதனால் வந்து கட்க நேத்திரி, இதுதான் அந்த கேள்வியில் இருக்கிற அந்த விஷயம். செம்பொன் பள்ளியார், இதை வந்து பொண்ணை வந்து நம்ம சொர்ணம்னு சொல்லுவோம். செம்பொன் பள்ளியார் அப்படின்னா சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிறது இதுக்கு சரியாக இருக்கும். பொண்ணு அப்படிங்கிறது சொர்ணம் தான் சொல்கிறோம், சொர்ணமகால்னு சொல்கிறாங்கல்ல, அதனால் வந்து செம்பொன் பள்ளியார் அப்படிங்கிறது சொர்ணபுரீஸ்வரர். நீல் நெடுங்கண்ணி, நீல் அப்படிங்கிறத நீளமாக இருக்கிற விஷயத்தை நான் சொல்கிறோம், விசாலமாக இருக்குன்னு சொல்லுவோம், அதனால் நீல் நெடுங்கண்ணி, இதை நம்ம சொல்கிறது விசாலாட்சி அப்படின்னு சொல்லலாம். யாழினும் நன்மொழியால், இதை சொன்னோம்னா யாழ் அப்படிங்கிறது வந்து ஒரு வீணை, அதை நமக்கு தெரியும், யாழ்ங்கிறது வீணைன்னு கூட வச்சுக்கலாம். யாழினும் நன்மொழியால் அப்படின்னா வீணா மதுர பாஷினி, இது எல்லாமே ஒவ்வொரு விஷயமும் இருக்குது. வீணா அப்படின்னா யாழ் அப்படிங்கிறத சொல்லலாம், மதுரம் அப்படிங்கிறது நல்லதுன்னு சொல்லலாம், மொழியாளுங்கிறது பாஷினின்னு சொல்லலாம்.
பாஷை மொழின்னு சொல்கிறது. இதை வச்சு நம்ம வந்து அந்த விளக்கத்தை கொண்டு வர முடியும். அதே மாதிரி தேன்மொழி பாவை, இதை வந்து என்ன சொல்லலாம்னா, தேன் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம், மதுரம் அப்படின்னு கூட சொல்லலாம். பாவை அப்படிங்கிறது வசனி, இதோ ஞாபகம் வச்சுக்கிட்டு தான். தேன்மொழி பாவைங்கிறது மதுர வசனி. பழமலை நாதர் அப்படிங்கிறது விருத்தகிரீஸ்வரர், ஞாபகம் வச்சுங்க. விருதாச்சலத்தை பொறுத்த வரைக்கும் பழமலை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பழமலை நாதர் யாராக இருக்க முடியும்? விருத்தகிரீஸ்வரராக தான் இருக்க முடியும். இந்த அடிப்படையில் இந்த வடமொழி சொற்களுக்கு வந்து தமிழ் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து 12ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் ரொம்ப தேடி எடுத்துதான் இருந்தது. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். மைக்கேல் ஏஞ்சலோ என்பவர் சிறந்த, இவர் வந்து ஒரு கவிஞர், சிற்பி, இது ரெண்டு தான் இருக்குது சரியான ஒரு விடை. இதில் எது தேர்ந்தெடுத்தாலும் சரிதான். மைக்கேல் ஏஞ்சலோங்கிறது ஒரு கவிஞர், ஒரு சிற்பி. இது புத்தகத்தில் எங்கே இருக்குன்னு தெரியல. நான் பொதுவாக வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறப்போ அது சரியாக தான் வந்தது. அதாவது மைக்கேல் ஏஞ்சலோ அப்படிங்கிறது புகழ்பெற்ற இத்தாலிய மறுமலர்ச்சி கால சிற்பி, ஓவியர், கட்டிடக்கலை கலைஞர், இதெல்லாம் கூட இதில் வருது. இவர் வந்து மேற்கத்திய கலையின் வளர்ச்சியில் இவர் பெரும் செல்வாக்கு செலுத்தினார். மேலும் அவரது ஓவியங்கள், சிற்பங்கள் மற்றும் கட்டிடக்கலை படைப்புகள் இன்று வரை மிகவும் பாராட்டப்படுகின்றன. சிலைகள், ஓவியங்கள் மற்றும் கட்டிடக்கலை ஆகியவற்றில் அவருக்கு இயல்பான திறமை இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் உருவாக்கிய சிற்பங்கள் வந்து பியட்டா அப்படிங்கிற புகழ்பெற்ற சிலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓவியத்தை பொறுத்த வரைக்கும் புனித குடும்பம் அப்படின்னு இதெல்லாம் வந்து இங்கே சிறப்பு சிலை இருக்காது. இருந்தாலும் வந்து இவரை வந்து கேட்டிருக்கிறாங்க மைக்கேல் ஏஞ்சலோ பற்றி. சரி, ஓகே, இது வரைக்கும் போதும். அடுத்த கேள்விக்கு போகலாம். மெய்கண்டான் புத்தக சாலை இவருடன் தொடர்புடையது அப்படின்னா இது யாரை குறிக்குதுன்னா காமராசரை அவர்களை குறிக்கிறது. காமராசர் அவர் தான் மெய்கண்டான் புத்தக சாலையில் இருந்து கல்வி கற்றார். இதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். குறிப்பாக சொல்லணும்னா, நம்ம வந்து ஒரு மெய்யாக ஒரு தலைவரை நம்ம கண்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த தலைவர் வந்து பெருந்தலைவர் காமராசர் தான். அதற்கு காரணம் மெய்கண்டான் புத்தக சாலை தான். காமராசர் வந்து கல்வியறிவு இல்லாதவர் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க. அவர் வந்து படிக்கிறதுக்கு வசதி இல்லாதனால அவர் கல்வியறிவு இல்லாதவர் கிடையாது. ஏன்னா கிட்டத்தட்ட காமராசருடைய தாத்தா வந்து நாட்டாண்மை அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்டாண்மைக்காரராக இருந்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் இவருக்கு படிப்புங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. இவருக்கு கல்வி ஆர்வமும் அதிகபட்சமாக இருந்தது. ஆனால் அதை விட ஆர்வமாக இருந்த ஒரு விஷயம் என்னென்னா விடுதலை போராட்ட உணர்வு தான். இந்த விடுதலை போராட்ட உணர்வு தான் இவர் வந்து 12 வயசுலேயே வந்து பள்ளிக்கு போக முடியாத நிலை ஏற்படுத்திச்சு. இப்போ வந்து காமராஜர் வந்து பள்ளிக்கு போக முடியாத காரணம் வந்து படிக்காமங்கிறது கிடையாது. விடுதலை போராட்டத்துக்கு அவர் மீது கொண்ட அந்த விடுதலை போராட்டத்தின் மீது அவர் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக தான் அவரால் போக முடியல. அப்படி இருந்தும் அவரோட கல்வி அறிவுங்கிறது, கல்வி தாகங்கிறது போகலை. அதுக்கு வந்து அவர் என்ன பயன்படுத்துகிறாருன்னா அதுதான் மெய்கண்டான் புத்தக சாலையை பயன்படுத்துகிறாரு. அரசியல் அறிவை வளர்த்துக்கிறதுக்கும் அதே நேரத்தில் மிக முக்கியமான அரசியலுக்கு வந்து மிக முக்கியமான போராட்ட களங்கள் அப்படின்னு சொல்லணும்னா போராட்டக்காரர்கள்னு சொன்னோம்னாவே லெனின், கரிஃபால்டி, நெப்போலியன் இவர்களை சொல்லலாம். இவர்கள் வாழ்க்கை வரலாற்றை படித்து திறமையாக பேசவும் வாதம் புரியும் கற்றுக்கிட்டாரு. இப்போ மெய்கண்டான் புத்தக சாலையில் வந்து வெறும் தமிழார்வம் கொண்ட புக்கை படிக்கல. இவரோட அடிப்படை தேவையான விடுதலைக்கு மிக முக்கியமான வந்து போராட்டத்துக்கு தேவையான ஆளுமைகள், இதெல்லாமே அடிப்படையில் தான் லெனின், கரிஃபால்டி, நெப்போலியன் ஆகியோர்கள் வரலாற்றை படித்து இவர் அதனை பயன்படுத்த ஆரம்பித்தார். மிக முக்கியமாக சொல்ல போனோம்னா மெய்கண்டான் புத்தக சாலைன்னு கேள்வி கேட்குற அளவுக்கு கொண்டு வந்தீங்க. காமராசர் அவர்கள் வந்து எத்தகைய வரலாற்று வீரர்களுடைய வரலாறுகளை படித்து ஒரு விடுதலை போராட்டத்துக்கு பாடுபட்டாருங்கிற கேள்வி கூட கேட்கலாம். அதன் அடிப்படையில் கொஞ்சம் தெளிவாகவே பார்த்துக்கிறது நல்லது. சரி, அடுத்த கேள்விக்கு போகலாம். டேஸ் என்னும் இடத்தில் நடைபெற்ற அறப்போரில் வந்து தில்லையாடி வள்ளியம்மை கைதானார். தில்லையாடி வள்ளியம்மைங்கிறது வந்து ஒரு பிள்ளையாடி வள்ளியம்மை கூட ஞாபகம் வச்சுக்கலாம். நான் வந்து ரொம்ப சின்ன வயசுலேயே விடுதலை போராட்டத்துக்காக மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார். ஆண்களுக்கு நிகராக வந்து பெண்களும் வந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு பெறணும் அப்படிங்கிறதுக்காக. இது விடுதலை போராட்டம் கூட சொல்ல தேவையில்லை. தில்லையாடி வள்ளியம்மை பொறுத்த வரைக்கும் நேரடியாக விடுதலை போராட்ட வீரர் அப்படிங்கிற ஒரு அந்த கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வர முடியாது. ஏன்னா தென்னாப்பிரிக்க நாட்டில் நடைபெற்ற இனவெறி, நிறவெறிக்கான பிரச்சனைக்காக தான் இவர் பெரும்பாலும் போராடினார். அதன் அடிப்படையில் தான் இவர் வந்து ஒரு போராளியாக தான் நம்ம பார்க்க முடியும். விடுதலை போராட்டம் அப்படிங்கிறது வந்து இந்திய அளவில் அவர் எதுவுமே பண்ண மாதிரி தெரியல. ஆனால் காந்தியடிகளுடைய உரிமை முழக்கம் அவர் ரொம்ப பாதிச்சிருக்குது. அதன் அடிப்படையில் தான் வந்து தில்லையாடி வள்ளியம்மை வந்து அறப்போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. மிக முக்கியமாக சொல்லணும்னா தென்னாப்பிரிக்க நாட்டில் திருமண பதிவு சட்டத்தை பற்றி அங்கே வேணால் கிறிஸ்து முறைப்படி பதிவு பண்ண திருமணம் மட்டும்தான் செல்லும் அப்படின்ட்டாங்க. அதுதான் ஒரு பிரச்சனை. இந்த முறைப்படி பண்ணதுக்கு வந்து அங்கே எதுவும் சொல்லலை. அதன் அடிப்படையில் வந்து இவங்க விடுதலை போராட்ட வீரர்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் வந்து இவங்க உரிமைக்காக போராடினாங்க. அந்த போராட்டத்தில் தான் வந்து வால்க்ஸ்ரெஸ்ட் அப்படிங்கிற இடத்துல நடைபெற்ற அந்த போராட்டத்தில் கைது செய்யப்பட்டாங்க. ஜோகன்ஸ்பர்க்கில் வந்து இவங்க குடியேறினாங்க. தென்னாப்பிரிக்காவில் குடியேறினாங்க. அங்கே தான் வந்து இவங்க இருந்தாங்க. ஆனால் போராட்டக்களம் அப்படின்னு பார்த்தா வால்க்ஸ்ரெஸ்ட்டில் தான் வந்து ஒரு கைது செய்யப்படுறாரு. தில்லையாடி வள்ளியம்மையை பற்றி உள்ளே போய் பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு மிகப்பெரிய வீடியோ போடலாம். அந்தளவுக்கு ஒரு நிறைய பேச வேண்டியிருக்கு. நம்ம குறிப்பாக இதுக்கு தேவையானது மட்டும் பார்த்துக்கலாம். இந்த கைது நடவடிக்கையால் அவருக்கு வந்து கல்லும் மண்ணும் கலந்த உணவு தரப்பட்டு இதனாலே உடல்நலக்குறைவு ஏற்பட்டு அவர் உயிரிழந்தார். 16 வயசுல உயிரிழந்தார் அப்படிங்கிறத அவர் 16ஆம் வகையில் மரணம் அடைந்தார் அப்படிங்கிறத ஒரு மோசமான ஒரு வருத்தமாக இருக்குது. ஓகே, அடுத்த கேள்விக்கு போகலாம். நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலசையும் எவ்வாறு அழைக்கணும் அப்படின்னா அதன் பெயர் தான் வந்து தலை. அதனால் தலை அப்படின்னா இப்போ ஒரு கயிறு இருக்குது. இந்த கயிறு வந்து இங்கே இருக்குது, இங்கே ஒரு கயிறு இங்கே இருக்குது. இது ரெண்டையும் இணைக்கணும் அப்படின்னா தலை என்பதன் பொருள் கட்டுதல் அப்படி தான். இப்படி கூட ஒரு கேள்வி கேட்கலாம். தலை என்பதன் பொருள் என்ன? அதாவது எழுத்து, அசை, சீர், அடி,
தொடை அப்படின்னு சொல்கிறோம். அசை சீர் தலை அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த தலையின் பொருள் என்ன அப்படின்னு கூட ஒரு கேள்வியை கேட்கலாம். கட்டுதல் அப்படிங்கிறது தலையோட பெயர், அந்த பொருள். அப்போது ஒரு சீர் இதுதான் ஒரு கயிறு இருக்குது, இது ஒரு கயிறு இருக்குது. இந்த 2 கயிறு இணைக்கணும் அப்படின்னா இந்த கயிறோட கடைசி, அதாவது நின்ற கயிறின் ஈற்றசை வரும் கயிறோட முதல் நச்சு இதனை தான் இணைக்க முடியும். அப்போது நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதல் அசையும் இணைவது தான் தலை, கட்டுவது தலை எனப்படும் அப்படின்னு வச்சுக்கலாம். சரி, அசை இந்த பா அலையிடல் அது ஒரு தனி சாப்டர். அது நிறைய பார்க்கணும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். அது இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குற சீரிஸ் கொஞ்சம் உபயோகமாக இருந்தாலும் கூட இதே ஒவ்வொரு பாடத்தையும் தனித்தனியாக விளக்கமாக கொடுத்தா தான் ஒரு தொடர்ச்சி இருக்கும். அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு பிறகு மொத்தமாக இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே குயிக்காக சொல்லிவிட்டு ஒவ்வொரு பாடமாக நடத்தணும் அப்படிங்கிறது தான் அடுத்த கட்ட இதாக இருக்குது. அதை பற்றி ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு தலை அப்படிங்கிறது அசை பிரித்தல் அப்படின்னு ஒரு தனி பகுதி இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம்னா நேரசை நேரசை அப்படின்னு அதெல்லாம் இருக்குது. அதன் அடிப்படையில் நின்ற சீரின் ஈற்றசையும் வரும் சீரின் முதலாசையும் ஒன்றியும் ஒன்றாமலும் வருவதுதான் தலை. ஒன்றி மட்டும் வருவதும் அல்ல, ஒன்றாமல் கூட வரலாம், அதுதான் தலை. ஒன்றி வருது அப்படின்னா நேர்னா ஒன்றி வர்றது, நேர் முன் நேர், நிறை முன் நிறை. ஒன்றாமல் வர்றது அப்படியே ஆப்போசிட், நேர் டு நிறை, நிறை டு நேர். இதை பற்றி விளக்கமாக பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த தலையோட அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தாச்சு. மீண்டும் அடுத்த கேள்விக்கு போகலாம். உம்பரார்பதி என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா, உம்பரார்பதி அப்படின்னு அழைக்கப்படுபவர் இந்திரன். 9ஆம் வகுப்பு பழைய புக்கில் நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே அப்படிங்கிற திருவிளையாடல் புராணம் அந்த பகுதியில் தான் இந்த விளக்கம் கொடுத்துருக்காங்க. இங்கே உம்பரார்பதி அப்படிங்கிற தேவர் தலைவன் சொன்னாவே இந்திரன் தான். அது ஒன்றா. கற்றைவார் சடையன் அப்படின்னு சொன்னாவே சடையன் அப்படின்னு சொன்னாவே சிவபெருமான சொல்லலாம். அதே நேரத்தில் கற்றைவார் சடையன் மட்டும் இல்லை, இன்னும் கூட அரவுநீர் சடையர் அப்படின்னு சொன்னாலும் சிவபெருமானை தான் குறிக்கிறது. அடுத்து உமையாவதி ஞான பூங்கோதை சொன்னோம்னா உமையம்மை, அதான் ஞான பூங்கோதை. வெறுவிலன் அப்படின்னா அச்சமற்ற நக்கீரன். வெறுனாவே அச்சம், வெறுவே இல்லாதவன், அச்சமற்ற நக்கீரன் அப்படிங்கிறது இங்கே பொருள்படும். மற்றபடி இப்பொழுது வர கேள்வித்தாள்களுக்கு இந்த பழைய இது வருமானு சொல்ல முடியாது. பழைய கேள்வித்தாள் பார்க்கறதுனால இந்த விஷயத்தை பார்க்குறோம். அடுத்த கேள்விக்கு போகலாம். கான், அதாவது சரியானவற்றை தேர்வு செய்கிறது இல்லை. கான் அப்படின்னு என்ன, உழுவை அப்படின்னு என்ன, மடங்கள் அப்படின்னு என்ன, என்கு அப்படின்னு என்னங்கிறது கேள்வி. கான் அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே கான் அப்படிங்கிறது காடு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். காயாத கானகத்தி அப்படின்னு பாடும்போது கான்கிறது காடு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதே வகையில் உழுவை அப்படின்னா புலி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். மடங்கள் என்பது சிங்கம், என்கு அப்படிங்கிறது கரடி, இதன் ஞாபகம் தான் வச்சுக்கணும். கான் அப்படின்னா காடு, உழுவை அப்படின்னா புலி, மடங்கள் என்றால் சிங்கம், என்கு என்பது கரடியை குறிக்கிறது. அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்தியா என்னும் இதழில் என்ன இதழ் அப்படின்னு கேள்வி வந்திருக்கு. இந்தியாங்கிறதுல யார் எழுதுனாங்க, யார் ஆசிரியர்கள், இதை பற்றி எதுவுமே கேள்வி கேட்கல. நேராக இது என்ன இதழ்னு கேட்குறாங்க. இது ஒரு டெப்த்தான கொஸ்டின் தான். இந்தியா அப்படிங்கிறது மகாகவி பாரதியார் நடத்திய ஒரு இதழ். அது மிக நுணுக்கமான கேள்வி. முக்கியமாக சொல்லணும்னா இந்தியா அப்படிங்கிற இதழ் சனிக்கிழமை தோறும் வெளியாகும் அப்படின்னு என்ன அர்த்தம்? இது ஒரு வார இதழ். மேலும் இது இல்லாமல் இதில் கூடுதல் என்ன சொல்லணும்னா இந்தியாங்கிறதுல சிகப்பு, ஓரளவு ரெட்டு, அந்த சிகப்பு வண்ணத்தில் தான் அச்சடிக்கப்பட்டிருக்கும். இதற்கு காரணம் சிவப்பு அப்படின்னா புரட்சி, இதுதான் ரொம்ப முக்கியம். இது ஒரு கேள்வி அதில் இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கங்க. இந்தியாங்கிற இதில் ஆசிரியர் பார்த்தோம்னா பாரதியார். அந்த இதழ் சனிக்கிழமை தோறும் வெளிவரும் இதழ். இதில் கூட கேள்வியாக கேட்கலாம். இந்திய இதழ் எந்தெந்த கிழமைகள் வருது அப்படின்னு சனிக்கிழமை தோறும் கூட வரும்னு கேட்கலாம். எப்படினாலும் கேள்வி கேட்கலாம். அடுத்த கேள்வி, கோட்டுகிர் குருளை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா, என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னா சிங்கக்குட்டியா, புலிக்குட்டியா, கரடிக்குட்டியா, குரங்குக்குட்டியா அப்படிங்கிறதுல சிங்கக்குட்டி அப்படிங்கிறது சரிதான். அதே நேரத்தில் புலிக்குட்டி இந்த கோட்டுகிர் குருளை அப்படிங்கிறத அழைக்கிறாங்க. ஏன்னா கிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வனவிலங்கு சரணாலயம் இருக்குது. அது புலிகள் சரணாலயம் தான், அதிகமாக புலிகள் பாதுகாக்கப்படக்கூடிய இடம். அந்த அடிப்பில் கோட்டுகிர் குருளைக்கு சிங்கக்குட்டியும் சரி, புலிக்குட்டியும் சரி. அடுத்த கேள்வி, களிற்றியான நிறையில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படிங்கிறதா இந்த கேள்வி. இதே மாதிரி அடுத்த கேள்வி சரியான வைப்பு முறையை தேர்வு செய்க. இது ரெண்டுமே அகநானூறு சம்பந்தமான கேள்விகள். இந்த 59வது கேள்விக்கு என்ன விடை அப்படின்னா களிற்றியான நிறை. இது எத்தனை பாடல்கள் இருக்குது அப்படின்னா 120 பாடல்கள். களிற்றியான நிறையில் 120 பாடல்கள் இருக்குது. வைப்பு முறையை பொறுத்த வரைக்கும் குறிஞ்சி அப்படிங்கிறது 2, 8, முல்லைங்கிறது 4, 14, மருதம் அப்படின்னா 6, 16, நெய்தலை பொறுத்த வரைக்கும் 10, 20. இதுதான். இதை பற்றி ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, அகநானூரை பற்றி ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா, பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிற்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் தான் அகநானூறு. ஒரு அருமையான ஒரு விஷயம். இதில் ஒவ்வொரு திணைக்கும் ஒரு எண் அடிப்படையில் நூல் தொகுக்கப்பட்டிருக்கு. 8 தொகை நூல்கள் ஒன்றான இந்த நூல்
3 பிரிவுகளை உடையது. அந்த 3 பிரிவுகள் தான். ஒன்று களிற்றியான நிறை, இது 120 பாடல்கள் இருக்குது. மொத்தம் 400 பாடல்கள், அதான் வந்து ஆக 400 அப்படிங்கிறது. அதில் களிற்றியான நிறையில் வந்து 120. அதே வந்து மணிமிடை பவளத்தில் வந்து 180, நித்திலை கோயிலில் வந்து 100. இதே அந்த பாடல் எண்ணிக்கை. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, மொத்தம் 400 பாடல்கள். அதில் களிற்றியான நிறை அப்படின்னா அகநானூரோட பிரிவுகள் மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். களிற்றியான நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. இதில் பவளம் அப்படிங்கிறது இருக்கிறதுல உயர்ந்தது, 180 பாடல்களுடையது. மணிமிடை பவளம் இதை ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இல்லைனா பவளம் மணிமிடை அப்படிங்கிறது பாகை மணின்னு கூட ஞாபகம் வச்சு 180 டிகிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து நம்ம கிளிக் ஆகிறது கஷ்டம். அதாவது மணிமிடை பவளம், பவளம் வந்து இருக்கிறதுல உயர்வானது 180 டிகிரி வச்சு 180. அதுக்கடுத்தது பார்த்தோம்னா களிற்று யானை நிறை 120. களிற்று யானை நிறைங்கிறது 120. நிறைவாக வந்து ஒரு மணி வாட்சியில் பார்த்தோம்னா 12 இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். மொத்தத்தில் வந்து 120. நித்திலை கோயை பொறுத்த வரைக்கும் மீதி இருக்கிற 100, ஏன்னா ஏற்கனவே 180 பவளம் சொல்லியாச்சு, 120 களிற்று யானை சொல்லியாச்சு. அப்போ மொத்தம் 300 ஆச்சு. மீதி இருக்கிற 100 வந்து நித்தில கோவை. 10வதுக்கு நித்தில கோவையில் வந்து 100 போட்டு மொத்தம் 400 பாடல்கள் இதில் செஞ்சுக்கலாம். அகப்பாடல்கள் மட்டுமே பாடின ஒருத்தர் யாருன்னா அம்மூவனார். இவர் வந்து நெய்தல் திணை பாடல்கள் பாடுவதில் வல்லவர். இவரின் பாடல்கள் தான் 8 தொகையில், கற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றை இடம்பெற்றுள்ளது. இது வந்து அகநானூறு பற்றி முழுமையாக பார்க்கும்பொழுது நிறைய கேள்விகள் இதில் பார்க்கலாம். அடுத்தது வைப்புமுறை அப்படின்னு பார்க்கும்பொழுது தான் மிக முக்கியமானது, கவனிக்க வேண்டியது. அகநானூறு பொறுத்த வரைக்கும் 145 புலவர்களால் பாடப்பட்ட நூல். இதில் வந்து ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் களிற்றியான நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவைன்னு 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த நூலுக்கு வந்து நெடுந்தொகை 400 என்ற பெயரும் உண்டு. அகநானூரை பற்றி கேள்வி கேட்கும்பொழுது நெடுந்தொகை 400 பற்றி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது நூலின் தொகுப்பு முறையில் வந்து ஒரே ஒரு ஒழுங்கு இருக்குது அப்படின்னு ஒன்று. அடுத்தது இந்த வைப்புமுறை பொறுத்த வரைக்கும் நல்லா ஞாபகம் வச்சுங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இதுதான் வந்து நம்ம வரிசையாக பார்க்குறது. பாலையை பொறுத்த வரைக்கும் மொத்தம் வந்து 400 அப்படிங்கிறது என்றைக்கு ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முறை கேட்டுட்டு மறுபடியும் ஒரு முறை கேட்டு மறுபடியும் ஒரு முறை நீங்களே கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்க வேண்டியதான். இந்த 400 தான் நம்ம பிரிக்க போகிறோம், 5ஆக பிரிக்க போகிறோம். அதில் பாலை அப்படிங்கிறது வந்து முக்கியமானது. பாலை இதில் வந்து எண்ணிக்கை பார்த்தா 200 இருக்குது. இப்போ 200ங்கிறது 1/2, இதுதான் பாலையோட 1:2, அதாவது 2ல் ஒரு பகுதி அப்படிங்கும்பொழுது பாதிக்கு பாதின்னு வச்சிங்களேன். இப்போ பாலை வந்து 1/2 அப்படின்னா 1ல் ஆரம்பிக்குது. 1ல் ஆரம்பித்து 400 பாடல்களுக்கு 200 பாடல்களை தேர்ந்தெடுக்கணும்னா ஒரு அழகாக எப்படி தேர்ந்தெடுக்க முடியும்னா 1க்கு அப்புறம் 3, 3க்கு அப்புறம் 5. இப்போ பாலை அப்படிங்கிறது ஒற்றைப்படை. உதாரணத்துக்கு வந்து பாலைவனத்தில் வந்து கூட்டமாக மரம் இருக்காது, ஒற்றை மரம் தான் இருக்கும். அதனால் வந்து ஒற்றைப்படை முழுக்க பாலைக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1ல் ஆரம்பித்து 1, 3, 5, 7, இந்த இடத்துல 9ன்னு ஒன்று ஞாபகம் வச்சுங்க. 9 இதுலேருந்து எல்லாமே தான் 9, 11, 13 எல்லாமே வந்து பாலைக்குரிய பாடல்கள். உதாரணமாக இப்படி கூட கேட்கலாம், இது கேட்க மாட்டாங்க, இருந்தாலும் ஒரு வேளை கேட்கலாம். அகநானூற்றில் 15, 17, 19 இதெல்லாம் வந்து எந்த ஒரு திணைக்குரிய பாடல் அப்படின்னு கேட்கலாம். 15, 17, 19 எல்லாமே ஒற்றைப்படையில் வர்றது. இது முழுக்க ஏன்னா மற்ற எங்கேயுமே ஒற்றைப்படை வராது, அது ரொம்ப சிறப்பாக பார்க்கணும். இதில் எதுலையுமே ஒற்றைப்படை வராது, அது முக்கியம். இது வந்து பாலை திணைக்குரியது. அதுக்கு அடுத்தது அதுக்கு முன்னாடி இருக்கிற நெய்தலுக்கு வந்துடும். நெய்தலை பொறுத்த வரைக்கும் 10, 20, 30, 40 அப்படின்னு 0 வரும். நெய்தலை பொறுத்த வரைக்கும் 0 வரும். ஏன்னா இந்த உலகத்தில் பெரும்பகுதி நெய்தல் பகுதி தான். ஏன் பெரும்பகுதி வந்து கடலாக இருக்கிறதுனால கடலும் கடல் சார்ந்திருந்தால் தான் உங்களுக்கு வந்து நெய்தல்னு வரப்போகுது. அதனால் அந்த உலகத்தின் பெரும்பகுதி நெய்தலாக இருக்கிறதுனால 10, 20, 30ன்னு சொல்லிட்டு ஒரு முழுமையான வட்டமாக தான் அது இருக்கும். அப்போ வந்து பாலையை பார்த்தாச்சு, நெய்தலை பார்த்தாச்சு, மீது இருக்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம் தான். இந்த 3க்கும் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 2, 4, 6 வேறு ஒன்றும் கிடையாது. குறிஞ்சி, முல்லை, மருதம் 2, 4, 6. நெய்தல் பாலைங்கிறப்ப 6 விட்டுட்டு நெய்தலுக்கு தான் வந்து உங்களுக்கு உலகம் முழுக்க வருது இல்லை, அதனால் 0 வரணும் அப்படிங்கிறனால 10. பாலையை பொறுத்த வரைக்கும் 200 பாடல்கள் வேணும் அப்படிங்கிறனால 1ல் ஆரம்பித்து ஒற்றை திணை. அப்போ இதில் ஞாபகம் வச்சுக்கிறது குறிஞ்சி, முல்லை, மருதம் 2, 4, 6 ஞாபகம் வச்சுட்டா அடுத்தது ஒன்று இருக்குது, 8ன்னு ஒன்று இருக்குது. அந்த 8 மறுபடியும் இங்கே போய் போடணும். அப்படி பார்க்கும் பொழுது 4, 14, 24 10 10 போச்சுன்னா 400 பாடல்கள் கொண்ட தொகுப்பில் 10 10 எடுத்துட்டோம்னா 40 10 வரும். அந்த 40 10 முல்லைக்குரியது. அதே மாதிரி 4க்கு அப்புறம் 6 வருது. 6, 16, 26 வரும்பொழுது அதுவும் வந்து 10 10 எடுக்கும் பொழுது 40 10 சேர்ந்த 400. அதனால் இதில் வந்து 40 கேள்விகள் இருக்குது. குறிஞ்சிக்கும் அதே மாதிரி 2, 12, 22 பொழுதும் அதுலேயும் 40 இருக்குது. அப்போ 2, 4, 6 இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது 8 எங்கே போடலாம் அப்படின்னா எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிற குறிஞ்சிக்கு வந்து 8 போடலாம். அப்போ மறுபடியும் 8, 18, 28 சொல்லிட்டு இதில் ஒரு 40 பாடல்கள். இப்போ ஆக மொத்தம் பார்க்க போனோம்னா மொத்தம் வந்து இதில் 200, இதில் 80, 280, இதில் ஒரு 40, 320, இதில் ஒரு 40, 360, இதில் ஒரு 40, மொத்தம் 400.
அப்போ நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டியது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை தான். குறிஞ்சிக்கு 2, முல்லைக்கு 4, மருதத்துக்கு 6, நெய்தல்னு வரும்பொழுது 10 வரணும், பாலைன்னு வரும்பொழுது 1 வரணும். மீதி இருக்கிற 8 திரும்ப குறிஞ்சிக்கு கொண்டு போய் போடணும். அப்போ குறிஞ்சிக்கு பொறுத்த வரைக்கும் 2, 12, 22 அது ஒரு முறை இருக்குது. 8, 18, 28 அது ஒரு முறை இருக்குது. அதை நம்ம ஆர்டராக சொல்லணும் அப்படின்னா 2, 8, 12, 18ன்னு சொல்லலாம். இதை வந்து உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்களாம் மறுபடியும் ஒரு நம்பரை போட்டு கூட நீங்கள் அதை தெரிஞ்சுக்கலாம். மொத்தத்தில் எனக்கு தெரிஞ்சு இது இலகுவாக இருக்குது அப்படின்னு தெரியுது. பாலையை பொறுத்த வரைக்கும் கூட்டம் கூட்டமாக மரம் இருக்காது. ஏதோ ஒரு இடத்துல ஒற்றை பனை மரம் இருக்கலாம், ஒற்றை மரம் இருக்கலாம், ஒற்றை களிச்செடி இருக்கலாம். ஆனால் மொத்த ஒற்றை தொகையும் பாலைக்கு வந்து சேர்ந்துடும். அப்படிங்கிறப்போ ஒற்றை தொகை மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 400ல் வந்து ஒற்றை தொகை வந்து 200 இருக்கும். மீதி இருக்கிற 200 தான் பிரிக்க போகிறோம். அது வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல். நெய்தலோட ஆரம்பம் வந்து 10, 20ன்னு சொல்லிட்டு முழுமையான நம்பர், அது வட்டம் உள்ள நம்பராக ஆரம்பிக்கும். மீதி இருக்கிறது 2, 4, 6 தான். இது திரும்ப கேட்டுங்க, திரும்ப கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஏதாவது வேறு ஐடியா இருந்தால் அதை பார்த்துங்க. இதோட இந்த பகுதிக்கான கேள்வி முடியுது. அடுத்து வந்து ஒன்லி ப்ரீவியஸ் கொஸ்டினை மட்டும் வேகமாக பார்க்குற மாதிரி ஒரு முறை இருக்குது. அதை பற்றி பின்னாடி வீடியோ போடுறேன். ஏன்னா இது மாதிரி வந்து ஒரு அகநானூற்றில் ஒரு சின்ன கேள்விகளுக்கு வந்து சின்ன பகுதிகளை மட்டும் நான் பிரித்து சொல்லும் பொழுது நிறைய கோர்வையான அந்த பாடம் முழுமையாக வரதில்லை. அதனால் கேள்விகளை மட்டும் பார்த்துட்டு ஒரு அகநானூறு அப்படின்னா இருக்கிற புத்தகத்தில் இருக்கிற அனைத்தும், ஏன்னா இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு பிரிவுகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 1000, அது நான் விளக்கமாக சொல்கிறேன். 1096 பாடங்கள் என்னமோ இருக்குது. மொத்தம் 6ஆவதுலேருந்து 12 வரைக்கும் புது புத்தகம், பழைய புத்தகம், 2005 ஒரு முக்கியமான புத்தகம்லாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பாடங்கள் பார்த்தோம்னா 1096 பாடங்கள் இருக்குது. அது ஆமாம், 1096 PDF, 1096 பாடங்கள் சேர்ந்தால் மொத்த தமிழ் முடிஞ்சுது. புது புத்தகத்தில் இருக்கிற பாடங்கள், பழைய புத்தகத்தில் இருக்கிற பாடங்கள், இலக்கணம், 2005 அதே மாதிரி வந்து சிறப்பு தமிழ் எல்லாமே சேர்ந்து 1096 பாடங்கள் இருக்குது. 1096 பாடங்களுக்கும் ஒரே பாடங்கள் ரிப்பீட் ஆகிற, அதாவது வேறு ஒரே தலைப்பில் வந்து ரிப்பீட் ஆகிற மாதிரி வரும். இதெல்லாம் ஒருங்கிணைச்சி ஒரு வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து இது வந்து அதுக்கான விரிவான விளக்கம் இருக்கும். இதோட இந்த கேள்வி பகுதி முடிவடைகிறது. தேங்க்யூ டு ஆல்.